குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். இந்த பதிவுல இது கலியுக காலம். இந்த கலிகாலத்துல ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதார பிரச்சனை, இல்ல வீடு வாங்குறதுல பிரச்சனை, இல்ல வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு, எதிரிகளால பிரச்சனை, வீட்டுல குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, தொழில்ல வருமானம் இல்ல, தொழில் ரொம்ப முடக்கத்துல இருக்கு, தொழிலை நடத்த முடியாத ஒரு அமைப்புல இருக்குது, உத்தியோகம் கரெக்டா கிடைக்கல, சரியான உத்தியோகம் அமையல அப்படிங்கிற நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பலவிதமான குழப்பத்துல மக்கள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை அவங்க வணங்குனீங்கன்னா அவங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நாம 12 ராசிக்காரர்களுக்கும் 12 வித முருகன் சொல்லப்பட்டிருக்குது. அதை நீங்க கவனிச்சு அந்தந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். முதல் ராசியா சொல்லப்படுகின்ற மேசராசி நேயர்கள் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அடுத்தது பாருங்க, ரிஷபராசிக்காரர்கள் சென்னிமலை முருகனை வணங்கி வர வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். கடகராசிக்காரர்கள் திருப்போரூர் அங்க இருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன், இந்த முருகனை வழிபடும் பொழுது இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வயலூர் முருகப்பெருமானை வணங்கி வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள், இவங்களுக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால அது புதனோட வீடு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கு. அதனால இவங்க சிறுவாபுரி பாலசுப்ரமணி இந்த முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது கண்டிப்பாக கடன், நோய் தொந்தரவு நீங்கும், குறைய ஆரம்பிக்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, துளாராசிக்காரர்கள் இவங்க பழனியில் இருக்கின்ற பழனிமலை முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் கந்தகோட்டத்தில் இருக்கின்ற, சென்னையில் இருக்குது கந்தகோட்டம், அந்த கந்தகோட்ட முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது இவங்களுக்கு அனைத்து வித பாக்கியங்களும் கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் இவங்க சுவாமிமலை முருகனை வணங்கி வர வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இவங்க மருதமலை முருகனை வணங்கி வரும் பொழுது இவங்க செய்கின்ற தொழில்கள் எல்லாமே மிக சிறப்பாக அமையும். அந்த தொழில்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்தது கும்பராசிக்காரர்கள் இவங்க வைத்தீஸ்வரன் முத்துக்குமார சுவாமி இந்த முருகப்பெருமானை வணங்கி வரும் பொழுது இவங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அடுத்தது மீனராசிக்காரர்கள் இவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.